குவைத்தில் நடந்த பயங்கர தீ விபத்தில் தமிழகத்தை சார்ந்த 7 நபர்கள் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ராம கருப்பன் அவர்களும், தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த வீராசாமி மாரியப்பன் அவர்களும், கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முகமது ஷரீப் அவர்களும், தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த குனாப் ரிச்சார்டு ராய் அவர்களும், நம்முடைய திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த எபினேசன் ராஜ் அவர்களும், சென்னையை சேர்ந்த கோவிந்தன் சிவசங்கர் அவர்களும் உயிரிழந்து இருக்கிறார்கள். இவர்களுடைய உடலை பெற்று உரியவர்களிடத்தில் ஒப்படைக்கின்ற பணிக்கு நான் இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் கொச்சின் செல்லுகிறேன். வெவ்வேறு மாவட்டங்கள் 7 நபருடைய உடலுக்கும் 7 வாகனங்கள் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த 7 வாகனங்களில் அவர்களுக்கு கொண்டு செல்வதற்காக நம்முடைய துறை சார்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவு எங்களுக்கு துறைக்கு அவர் அறிவுறுத்தல் செய்யப்பட்டது என்னன்னு சொன்னால், 7 பேருடைய உடலையும் அவர்களுடைய இல்லம் வரையிலும் கொண்டு போய் சேர்க்கின்ற பணி துறை கவனமாக செய்ய வேண்டும் என்று சொல்லியுள்ளார்கள். எனவே 7 உடலுக்கும் 7 வாகனங்கள் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே நம் துறையினுடைய ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் நானும் இப்பொழுது கொச்சின் செல்லுகிறோம். அதை பெற்று உரியவர்களிடத்தில் ஒப்படைக்கிறோம், பணியில் ஈடுபடுவோம். அங்கே நாங்கள் போகிறது 9 மணிக்கு போகிறோம் சுமார். அங்கே அதுக்கு பிற்பாடு உடல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் போன உடனே எங்களுடைய தயார் நிலையில் எங்கள் வாகனங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உடனடியாக அந்த உடல்களை பெற்று அவர்களுடைய உறவினர்கள் அங்கே வந்தாங்கன்னா அவங்ககிட்டே ஒப்படைச்சு இல்லம் வரையிலும் அழைத்து சென்று விடுவது என்பது நம் துறை சார்பாக அது தொடர் நடவடிக்கையில் ஏற்பட்டது. இப்போ அங்கே சிகிச்சை பெற்று வருபவர்களுடைய குறிப்பு இப்பொழுது வருகின்ற நிலையில் உள்ளது. அதற்கும் அதுக்கு உண்டான உதவிகளும் தமிழக அரசு சார்பாக அங்கே உள்ள தமிழ் சங்கங்கள் மூலமாக செய்து தருவதற்கு நம்மளுடைய துறை அதை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஏதேனும் பாதிப்பு 1-2 பேர் தமிழர்களுக்கு இருந்தால் அதை காப்பாற்ற வேண்டியது மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னதை போல உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்களுக்கு எந்த இன்னல் வந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டியது திராவிட மாடலுடைய ஆட்சியினுடைய கடமை என்று சொல்லியிருக்கிறார். அது நிச்சயமாக நாங்கள் செய்வோம்.